உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? பிளைண்ட் பீப்பிள்காகவே ஸ்பெஷலா கட்டப்பட்ட ஒரு ஸ்கூல் பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. குஜராத் காந்தி நகர்ல இருக்கிற அந்த சீலாப் ஸ்கூல் பத்தி தானே சொல்ற? ஆமா அக்கா, அதேதான். ஆக்சுவலா இந்த ஸ்கூல்ல 5 சென்சஸ்ல டேஸ்ட்ட தவிர மித்த 4 சென்ஸை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சைட், ஸ்மெல், ஹியர், டச். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹியரிங் சென்ஸ். இத எப்படி இவங்க உருவாக்கி இருக்காங்கன்னா, அதாவது அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ல இருந்து காரிடார் வரைக்குமே டிஃபரண்ட் எக்கோ லெவல் இருக்கிற மாரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்கோ சவுண்ட் வச்சு அவங்க ஸ்கூல்ல எந்த இடத்துல இருக்காங்கன்னு அவங்கனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். செகண்ட் ஒன் வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ். ஆக்சுவலா இந்த ஸ்கூல்ல எல்லா கிளாஸ்க்கு வெளியவுமே நெறைய பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ், முக்கியமா நல்ல ஃபிராக்ரன்ஸ் வரக்கூடிய அந்த ட்ரீஸ் எல்லாம் நட்டு வச்சிருக்காங்களாம். ஸோ இந்த ஸ்மெல் எல்லாம் வச்சு அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூல்ல எந்த வழியா போகலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். கிளாஸ் ரூம் மட்டும் இல்லாம ஸ்கூலோட ஒவ்வொரு சுவரையுமே பிளாஸ்டர்ஸ் வச்சு அதோட டெக்ஸ்டர் மூலமா பிரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்கூலோட காரிடர் வந்துட்டு ஹரிசாண்டல் டெக்ஸ்டர்லயும், கோர்ட்யார்ட் வால் வந்து செமி சர்க்கிள் டெக்ஸ்டர்லயும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூல்ல இருக்க ஒவ்வொரு வால்மே டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ல கட்டியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தொட்டு பார்க்கறது மூலமா அவங்க இப்போ எந்த கிளாஸ் ரூம்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். 4வதா இருக்கிறது சைட். ஆக்சுவலா இது ஒரு பிளைண்ட் ஸ்கூல். இதுல எப்படி சைட் வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். சில குழந்தைகளுக்கு பார்வை திறன் பாதி தெரிஞ்சு, பாதி தெரியாம கூட இருக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கிற குழந்தைங்களுக்காகவும் இத ஸ்பெஷலா வடிவமைச்சிருக்காங்க. அதே போல இந்த ஸ்கூல்ல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக கட்டப்பட்ட ஒரு கிணறு ஒண்ணும் இங்க இருக்கு. இது வந்து 10 ஃபீட் டயாமீட்டர்லயும் 30 ஃபீட் டெப்த் உள்ளதாவும் இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த கிணறு 1 மணி நேரத்துல 45,000 லிட்டர்ல இருந்து 60,000 லிட்டர் வரைக்கும் தண்ணிய உறிஞ்சக்கூடியதாம். இது தவிர இந்த ஸ்கூல்ல 1000க்கும் மேற்பட்ட புதர்கள், செடிகள், இது போக 37 வகையான மரங்கள், இது எல்லாமே இருக்காம். இதோட இன்னொரு பர்ப்பஸ் என்னன்னா, இது மூலியமா நெறைய பட்டர்ஃப்ளைஸ், பேர்ட்ஸ் எல்லாமே இந்த கேம்பஸ்க்கு வருமாம். ஸோ இந்த மாரி ஒரு அட்மாஸ்பியர்ல படிக்கும்போது, அங்க இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எந்தூசியாசமா இருக்கும். அண்ட் முக்கியமா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்கூல 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. இதே போல ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம ஊர்லயும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த மாரி வேற ஏதாவது ஸ்கூலோ, இல்ல டிஃபரண்ட் பிளேஸஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடடே! இது தெரியாம போச்சே!